அதிகரிக்கும் காவல் நிலைய மரணங்கள் மீறப்படுகிறதா மனித உரிமை? காவல் நிலையங்கள் கோர்ட்டுகளா, அங்க இருக்கிற காவல் அதிகாரிகள் நீதிபதிகளா ஒரு உயிரை பறிக்கிற உரிமையை யார் கொடுத்ததுன்னு காவல்துறை மேல மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்து கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் காவல் நிலைய மரணங்கள் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. இந்தியாவையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கின சாத்தான்குளம் காவல் நிலையத்துல நடத்தப்பட்ட கொடூரமான போலீஸ் தாக்குதலால ஜெயராஜும் அவரோட மகன் பெனிக்ஸும் உயிரிழந்த சம்பவத்துல தமிழ்நாட்டு போலீஸ் மேல விழுந்த கரையே இன்னும் நீங்கல. இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்துல இன்னொரு காவல் நிலைய மரணம் நிகழ்ந்திருக்கு. திருப்புவனத்துல இருக்கிற ஒரு கோயிலோட காவலாளியா வேலை பார்த்துக்கிட்டு இருந்த இளைஞர் அஜித்குமார நகை திருட்டு வழக்கு தொடர்பா விசாரணைக்காக போலீஸ் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அங்க காவலர்களோட கொடூர தாக்குதலால அஜித்குமார் உயிரிழந்ததா சொல்லப்படுற விவகாரம் மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருக்கு. சட்ட ரீதியான விசாரணையை தாண்டி போலீஸ் அடக்குமுறையை கையாண்டு கைதான அஜித்குமாரை தாக்க இருக்குன்னு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதல்வர் மு.க.ஸ்டாலின் பதவி விலகணும்னு எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்ய தொடங்கியிருக்காங்க. திமுகவோட கூட்டணி கட்சிகளே திருப்புவனம் சம்பவத்தை கடுமையா கண்டிக்கிறாங்க. திருப்புவனம் சம்பவம் தமிழகத்தில் மற்றொரு சாத்தான்குளம் சம்பவமா மாறுதா? தடுக்கவே முடியாததா காவல் நிலைய மரணங்கள்? மீறப்படும் மனித உரிமைகளை காப்பாற்ற வேண்டியது யார் பொறுப்பு? இதையெல்லாம் தான் ஸ்பாட்லைட்ல பார்க்க போறோம். கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பரவி வந்த நிலையில ஊரடங்கு விதிகளை பின்பற்றலன்னு தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்துல இருக்கிற ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பெனிக்ஸ் தங்களோட கடையை குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள மூடலன்னு விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க போலீஸும் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸும் சேர்ந்து அவங்கள கொடூரமா தாக்கி இருக்காங்க. இதுல ஸ்டேஷனோட பல இடங்கள்ல 2 பேரோட ரத்தக்கரை படிகிற அளவுக்கு தாக்குதல் கொடூரமா இருந்திருக்கு. தாக்குதல்ல நிலை குலைஞ்சு போன ஜெயராஜும் பெனிக்ஸும் தங்களோட ஆடைகளால அவங்களே ரத்தத்தை துடைச்சதா பிறகு நடந்த விசாரணையில தெரிய வந்துச்சு. அப்போதைய ஆளும் கட்சியா இருந்த அதிமுக இத மறுத்துச்சு. மூச்சு திணறல் காரணமா தான் இறந்தாங்கன்னு அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சொன்னாரு. இதை எதிர்கட்சிகள் போராட்டமாக்க சாத்தான்குளம் காவல் நிலையத்துல வேலை பார்த்தவங்களே வாக்குமூலம் கொடுத்தாங்க. அப்பதான் அந்த தாக்குதலோட கொடூரம் முழுமையா வெளியில தெரிஞ்சது. இந்த வழக்கு இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. வழக்கு 2 மாசத்துல முடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கு நடக்கிற கோர்ட்டுக்கு உத்தரவு போட்டிருக்கு. இப்போ சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தை அடுத்த மடப்புரம் பத்ரகாளி கோயிலுக்கு வந்த நிகிதா மற்றும் சிவகாமி ஆகியோர் தங்களோட நகை மற்றும் பணத்தை காணோம்னு போலீஸ்ல புகார் கொடுத்திருக்காங்க. இதை விசாரிக்க கிளம்பிய போலீஸ் அந்த கோயில்ல ஒப்பந்த அடிப்படையில காவலாளியா இருக்கிற அஜித்குமார் உள்ளிட்ட சிலரை திருப்புவனம் காவல் நிலையத்துல வச்சு விசாரிச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தனிப்படை காவல்துறையினர் 6 பேர் அஜித்தை வெளியே கூட்டிட்டு போய் கடுமையா தாக்கி இருக்கிறதா சொல்லப்படுது. இதுல அஜித்துக்கு அதிக அளவு காயம் ஏற்பட்டதால சிகிச்சைக்காக தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. அங்கிருந்து மதுரை ராஜாஜி மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அங்க அஜித்தை பரிசோதித்த மருத்துவர்கள் இறந்துட்டதா அறிவிச்சிருக்காங்க. காவல் நிலைய விசாரணையின் போதுதான் அஜித் இறந்திருக்காருன்னு அவரோட குடும்பத்தினர் குற்றம் சாட்டுறாங்க. இந்த நிலையில பலத்த பாதுகாப்புக்கு இடையில அஜித்தோட உடலை நீதிபதி முன்பா உடற்கூராய்வும் செஞ்சிருக்காங்க. அதிமுகவோட ஆட்சியில 2017 முதல் 21 ஆண்டு வரைக்கும் தமிழகத்துல காவல் நிலையங்கள்ல ஏற்பட்ட 39 லாக்அப் மரணங்கள் பத்தி விசாரணைகள் நடந்திருந்தாலும் இதுவரை முறையான எந்த குற்ற பத்திரிகையோ காவல் அதிகாரிகள் மீது பெரிதான நடவடிக்கையோ எடுக்கப்படலன்னு தெரிய வருது. தமிழகத்தை உலுக்கிய இன்னொரு வழக்கு சுவாதி ராம்குமார் தொடர்பானது. நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்துல காதலிக்க மறுத்ததால சுவாதிய ராம்குமார் கொலை செய்ய அந்த வழக்குல கைதான ராம்குமார் புழல் சிறையில மின்சார உயரை கடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. இந்த விவகாரத்துல பல கேள்விகள் அப்போ எழுந்துச்சு. ஆனா அதுக்கு மேல எதுக்கும் விடை கிடைக்கல. இப்போ திமுக ஆட்சியில நடந்திருக்கிற அஜித்தோட காவல் நிலைய மரணம் முதல் முறை அல்ல. திமுக ஆட்சிக்கு வந்த ஓராண்டிலேயே 6 லாக்அப் மரணங்கள் நிகழ்ந்திருக்கிறதும் கடந்த 4 ஆண்டுகள்ல மட்டும் விசாரணைக்காக போலீஸ் அழைச்சிட்டு போன 28 பேர் உயிரிழந்திருக்கிறதும் குறிப்பிடத்தக்கது. குறிப்பா 2024 ஜனவரி முதல் அக்டோபர் வரைக்கும் சென்னை புழல் மத்திய சிறையில 304 கைதிகளுக்கு எலும்பு முறிவு காயங்கள் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் அறியும் உரிமை சட்டத்துல தெரிய வந்திருக்கு. கழிவறைகளுக்கு செல்லும் போது வழுக்கி விழுந்துட்டதா போலீஸ் தரப்புல சொல்லப்பட்டுச்சு. ஆனா ஒரு போலீஸ் அதிகாரி கூட அப்படி ஏன் விழலன்னு உயர்நீதிமன்றம் கேள்வியும் எழுப்புச்சு.
தமிழகத்துல மட்டுமல்ல, இந்தியா முழுக்க காவல் நிலைய மரணங்கள் தொடர்கதையாவே இருந்துட்டு வருது. பிடிபடாத குற்றவாளிகள் தேங்கி இருக்கும் பெரும் எண்ணிக்கையிலான வழக்குகள், இதுக்கு தீர்வு காண மேலதிகாரிகள் கொடுக்கிற அழுத்தம், இதன் பின்னணியில தான் குரலற்றவர்கள், நீதி கேட்டு போராட முடியாதவங்களை காவல்துறையினர் போலி வழக்குகள்ல கட்டாயப்படுத்தி குற்றங்களை ஒப்புக்கொள்ள பெரும் சித்திரவதைகள் செய்யறது இன்னும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு. கைது செய்யப்பட்ட ஒருத்தரை 24 மணி நேரத்திற்குள்ள நீதிமன்றத்துல ஒப்படைக்கணும் அப்படிங்கிற விதியை பெரும்பாலான வழக்குகள்ல போலீஸ் நடைமுறைப்படுத்துறது இல்லைங்கிற விமர்சனத்தை மனித உரிமை ஆர்வலர்கள் தொடர்ந்து சொல்லிட்டு வராங்க. அதே மாதிரி ஒருத்தரை எதுக்கு கைது செய்யறோம், எங்க கொண்டு போறோம், எந்த நேரத்துல கைது செஞ்சோம்னு கைது செய்யப்படுற நபரோட குடும்பத்தினருக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் போலீஸுக்கு இருக்கு. கூடவே கைது செய்யறதுக்கான அதிகாரம் வேற, கைது செய்வதற்கான தேவை வேறங்கிறத நீதிமன்றங்கள் தெளிவா சொல்லியிருக்கு. தப்பு செஞ்சவங்களை மிரட்டி தான் விசாரணை செய்யணும் அப்படிங்கிறதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனா அந்த மிரட்டல் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு இருக்கணும்னு சட்டங்கள் மூலமாகவும் பல தீர்ப்புகள் வழியாகவும் காவல்துறைக்கு சொல்லப்பட்டிருக்கு. உண்மையை வரவழைக்க ஒருத்தரை அடிச்சே கொல்றது மாதிரியான கொடூரத்தை காவல்துறை கையாள்றது தான் கொடுமை. குற்றவாளிகளை கைது செஞ்சு அதுக்கான ஆதாரங்களை முன் வச்சு அந்த குற்றத்துக்கான உச்சபட்ச தண்டனையை வாங்கி கொடுக்கறது தான் போலீஸோட திறமை. இதுதான் பொதுமக்கள் மத்தியிலையும் பாதிக்கப்பட்டவங்க கிட்டையும் போலீஸ் கம்பீரத்தை உயர்த்தும். அப்பதான் பொதுமக்களின் நண்பன் போலீஸ் அப்படிங்கிறத மக்கள் நம்புவாங்க.